தீனை உண்மைப்படுத்தணுன்னே நமக்கு என்ன ஆகும்? விதவிதமான துன்பங்களுக்குள்ளார நாம போக வேண்டியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னால மறக்கவே முடியல. ஆனா ஏன்னு கேட்கல. என்னுடைய சப்ஸ்கிரைபர் எவ்வளவு தெரியுமா? ஒரு ஆலிமு. என்ன ஆலிமு? அவரு கூப்பிட்டு வந்து, வாப்பா ரொம்ப சூப்பரா பேசுனேன், இந்த ஜமாத்தை நாங்கள் தான் கட்டி எழுப்பினோம், இன்று நம்மளை வெளியே துரத்துகிறார்கள். துரத்துட்டுன்றான், பிரச்சனை இல்லை. இந்த KPY பாலான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அப்புறம் ஹர்ஷா சாயின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, 2 மனைவி, ஒரு வயசான ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஹம்தோ ஹமாரே பாரா. என்ன மெசேஜ் கொண்டு போறாங்க? பாவமா இருக்கு. 20-25 வயசு கூட இருக்காது. டிஷர்ட் ஒன்று மாட்டிக்கிட்டு பின்னாடி முதுகுல துணி ஒன்று வெட்டிட்டு அந்த அம்மா அப்படியே தடுமாறிட்டு வண்டி ஓட்டிட்டு போறாங்க. ஆண் சிகரெட் குடிச்சா நானும் சிகரெட் குடிக்கணும், ஆண் விபச்சாரம் பண்ணா நானும் விபச்சாரம் பண்ணணும். பார்த்துட்டு எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு, யாருமா இது அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு பெண், அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதாவது ஒரு 10 விஷயங்கள், காமனான 10 விஷயங்கள் அல்லாஹ் பெண்களுக்கும் சொல்றான், ஆண்களுக்கும் சொல்றான். ஸோ அதை வரிசையாக பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொன்னான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்து, அதாவது மூமினீன மூமினாத் வல் கானிதீன வல் கானிதாத். அடுத்து என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா ஒஸ் சாதிகீன ஒஸ் சாதிகாத். அப்போ இதுக்கு எல்லா மீனிங் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, உண்மை பேசும் ஆண்களும் உண்மை பேசும் பெண்களும்ங்கிறாங்க. அபூபக்கர்ல அவங்களுக்கு சித்திக்குன்னு பெயர், உண்மைப்படுத்துபவர்னு பெயர். புரியுதுங்களா? அப்போ சிதுக்கு, சித்திக்கு, சாதிக்கு, இது எல்லாத்துக்குமே இதுவும் ஒரு பொருள். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தீனுடைய அழைப்பை உணரக்கூடிய, அதை உண்மைப்படுத்தக்கூடிய மக்களாக நாம இருக்கணும். அடுத்தது வர்றது பாருங்க, ஒஸ்ஸாபிரீன ஒஸ்ஸாபிராத். இப்ப அடுத்த ஸ்டேஜே என்ன அப்படின்னா, தீனை உண்மைப்படுத்துனீங்க வைங்க, என்ன ஆகும்? எது ஹராமா, நீங்க ஒரு ஹராமான ஒரு தொழில், பெரிய ஒரு தொழில் நீங்க நிறுத்திட்டீங்க, பீடி கம்பெனியோட ஓனரு, இப்போ உண்மைப்படுத்திட்டீங்க எது அல்லாஹ்வுடைய தீன் தான் கரெக்ட்னு. அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்? உங்க பிசினஸை தூக்கி குப்பையில போடணும். இதுக்கு என்ன தேவை? சப்ர் தேவை. அதுதான் அல்லாஹ் இங்க சொல்றான். அடுத்த விஷயம் என்ன? தீனை உண்மைப்படுத்தணுன்னே நமக்கு என்ன ஆகும்? விதவிதமான துன்பங்களுக்குள்ளார நாம போக வேண்டியது இருக்கும். ஒண்ணு, கணவர் ஒரு தீன்ல இருந்தாரு, மனைவி ஒரு தீன்ல இருந்தாங்கன்னு வைங்க, நீங்க ஒரு தீனை உண்மைப்படுத்துனீங்கன்னா அப்ப தெரியும் உங்களுக்கு சப்ர் எதுக்கு தேவைப்படும்ட்டு. நிறைய குடும்பங்கள்லயே அந்த போராட்டங்கள் இருக்கும், புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொருத்தரும் அடுத்தது என்ன தேவையான இந்த சப்ரு, இந்த உண்மைப்படுத்துவதால் ஏற்படக்கூடிய சிரமங்கள், அது பண இழப்பா இருக்கலாம், நேர விரயமா இருக்கலாம், அலைச்சல் இருக்கலாம். இப்போ இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வரீங்க, ஏன் வரீங்க? அல்லாஹ்வுடைய தீனு இது சரி அப்படின்னு நீங்க விளங்கினதுனால இங்க இருக்கீங்க, புரியுங்களா? இதுக்காக நேரத்தை செலவு பண்றோம்ல, இதுல எல்லாம் புலம்பக்கூடாது. தேவையில்லாம அவ்வளவு தூரம் போகணுமா, தேவையில்லாம பண்ணணுமா, இது எல்லாருக்கும் சங்கடம் தான். இது ஏதோ வர்ற மக்களுக்கு துன்பம், எங்களுக்கெல்லாம் அது இன்பம்லாம் கிடையாது. உங்களோட எங்களுக்கு ஜாஸ்தி துன்பம். ஏன்னா அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணும், அது அதை விட பெரிய கஷ்டம். எங்களுக்கு நடத்துறவங்களுக்கு அதை விட பெரிய கஷ்டம். ஸோ இது என்ன பண்ணணும்? அல்ல அடுத்த சிஃபத் என்ன இருக்கணுங்கிறான், ஆணுக்கும் இருக்கணும் பெண்ணுக்கும் இருக்கணும். பொறுமையாளர்களான ஆண்களும் பொறுமையாளர்களான பெண்களும். இப்ப இந்த இடத்துல சபருக்கு நம்ம விளங்கி வச்சிருக்கிற மீனிங் என்ன? கோபத்தை அடக்குவது, பொறுமையா இருக்கிறது, ஒன்னும் செய்யாம இருக்கிறது. இதுக்கு பேரு சபருங்கிறோம். சபர் இது கிடையாது. கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்பது. அரபில மீனிங் வேற. அரபில என்ன மீனிங்னா நிலைத்து நிற்பது, முன் வச்ச கால பின்னாடி வைக்காம இருப்பது. அதனால் எவ்வளவு இழப்பு ஏற்பட்டாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன்னு உறுதியா இருப்பது. இதற்கு பேரு சபர் அரபில. சோ அந்த அடிப்படையில தீனில் நிலைத்து நிற்பவர்கள், இது அல்லாஹ் சொல்றான். அடுத்தது பாருங்க, வல் காஷியின வல் காஷியாத். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? உள்ளச்சத்தோடு பயந்து நடக்கும் ஆண்களும் உள்ளச்சத்தோடு பயந்து நடக்கும் பெண்களும். ஏன் இது அல்லாஹ் மறுபடியும் பாருங்க, தனித்தனியா எல்லாம் பிரிக்கிறேன் பாருங்க. முஸ்லிம், மூமின், கானிதீன், காஷின்னு, என்ன இது எல்லாமே இது பணியுடைய ஒரு வெர்ஷன். என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தீன்ல நீங்க உண்மைப்படுத்திட்டீங்கன்னு வச்சுங்க, அல்லாஹ்வுடைய தீன் நீங்க உண்மைப்படுத்திட்டீங்க, பெரிய தியாகமும் பண்ணிட்டீங்க. அடுத்தது என்ன வரும்? இருமா பொறும். எல்லாம் ஊருகளெல்லாம் இருக்கிறான்னு உதவாக்குற பசங்க ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்க தான் பயப்புள்ள தீனை தூக்கி நிறுத்த வேண்டியதா இருக்கு, எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற அந்த திமிர் வரும். அல்லாஹ் சொல்றான், தம்பி ஏதோ தீனை ஏத்துக்கிட்டு எனக்கு ஏதோ உபகாரம் பண்ணிட்டதான் நீ நினைச்சிடாத, புரியுதா? அடக்க ஒடுக்கமா இருக்கணும். வேலை செஞ்சினாலும்
அலப்பறை பண்ணக்கூடாது. இப்போ மீட்டிங் அட்டென்ட் பண்றோம், ஏமா என்னம்மா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்களும் வாலண்டியர், நானும் வாலண்டியர். நீங்க நான் அதிகாரம் பண்ற இடத்துல இல்லை, நானும் அடிமை தான், நீங்களும் அடிமை தான். அதனால என்ன இருக்கணும், நான் இங்க பேசும்போது எனக்கு அந்த பயம் இருக்கணும். சாப்பிட போங்க, நான் கொஞ்சம் சாப்பிட்டு சீக்கிரம் வந்தேன், இப்படிதான் பேசணும். நான் போயிட்டு என்ன இப்படி போயிட்டு திங்கிறதுக்காக வந்தீங்க, இந்த அதிகார தோரணை. இப்ப கேமரா வேலை செய்யறான், இவன் யாரு, வாலண்டியரு, நானும் வாலண்டியர். அதனாலதான் உஹது போர்ல அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு. ரசூல்லா திட்டவே இல்லை ஒரு சஹாபியை கூட. ஏன் இறங்கி வந்தீங்கன்னு கேட்டாங்களா ரசூல்லா? நீங்க வரலாற்று தேடி பாருங்க. வந்ததுனால, அவங்க இறங்கி வந்ததுனால 70 உயிர் போச்சு. சஹாபாக்கள் 70 உயிர் போச்சு. சித்தப்பா கொல்லப்பட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னால மறக்கவே முடியல. ஆனா ஏன்னு கேட்கல. ஏன்னா உயிரை கொடுக்க தான் இவங்களும் வந்தாங்க, அவங்களும் வந்தாங்க. அந்த 70ல இவங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 35 பேர் இறங்குனாங்கல்ல, போயிருந்தா அந்த 35 உயிரும் அவங்க கிரவுண்ட்ல வச்சுட்டு தான் அவங்களும் வேலைக்கு வந்தாங்க. யாருக்கும் சம்பளம் கிடையாது, எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான். ஸோ உங்க பாயிண்ட்லேருந்து நானும் செலவு பண்ணணும், நீங்களும் செலவு பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. அதனால என்ன இருக்கணும், தீனுடைய பாதையில வேலை செய்யும் போது தேனாவட்டு இருக்கக்கூடாது. நான் பெருசா பங்களிப்பு கொடுத்துட்டேன், நான் இவ்வளோ பெரிய இது பண்ணிட்டேன், என்னுடைய சப்ஸ்கிரைபர் எவ்வளோ தெரியுமா, என்னுடைய லென்த் என்ன தெரியுமா, இது எவ்வளோ பெரிய பேர் இயக்கம் தெரியுமா, இவர் பேர் அறிஞர் தெரியுமா, எல்லாம் போடுவாங்க. எல்லாம் அறிஞர், என்னங்க பேர்ல அறிஞர் போடாம விட்டீங்க, என்னங்க அது போடாம விட்டீங்க, என்னங்க இது போட முடியாது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஹாஷியத்துங்கிறது என்ன, ரொம்ப குஷு இருக்கணும், ரொம்ப பயபக்தி இருக்கணும். அல்லாஹ் அது என்ன ஹாஷியத் அப்படின்னா, செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டோம், அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா இல்லையான்னு தெரியலையே. புரியுதா இல்லையா? செஞ்சோம். இப்போ பயான் பேசிட்டு இருக்கிறேன், ரசூலா சொல்றாங்க முதல்ல மறுமையில தீர்ப்பளிக்கப்படுறது 3 பேர். ஒரு ஆலிமு, என்ன ஆலிமு, அவரு கூப்பிட்டு வாப்பா, ரொம்ப சூப்பரா பேசுனேன், அருமையான ஸ்பீச்சுங்க, அதுக்காக தானே பேசுனேன், போ நரகத்துக்கு போ. இந்த பெரிய வள்ளல், எதுக்கு பண்ண, எனக்காகவா பண்ண, ஊர்ல இந்த மாதிரி ஜமாத்துல இவர் தாங்க பெரிய கான்ட்ரிபியூஷன், இவர் அளவுக்குலாம் வேற ஆள் இல்லைங்க அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு, காலி. இவர் தாங்க அடித்தளம் போட்டு கொடுத்தாரு. யாருக்கும் இங்க கிரெடிட் கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், ஏதோ தீனுக்காக உபகாரம் செஞ்சுட்டதா நீங்க நினைச்சிருக்க கூடாது. அது ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதான்னு என்கிட்ட வந்து நிக்கிற வரைக்கும் கன்ஃபார்ம் கிடையாது. அதனால உங்ககிட்ட நான் பார்ப்பேன். திமிர்த்தனம் தெரிஞ்சது, அதான் பஹ்ரால கூட அல்லாஹ் சொல்லுவான் பாருங்க, தர்மம் செஞ்சுட்டு மறுபடியும் சொல்லி காமிச்சு அதை நாசம் பண்ணிக்காதீங்க. தர்மம் பண்ணிட்டு என்ன நன்றி கெட்ட நாய் சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது, கிளம்பு, நீ கொடுத்தது வேஸ்ட். கொடுத்தா அல்லாவுக்காக கொடுக்கணும். அதுதான் ஈமானுடைய சுவையில வரும் பாருங்க, 3ல 1. என்ன, விரும்புனா அல்லாவுக்காக, வெறுத்தா அல்லாவுக்காக, கொடுத்தா அல்லாவுக்காக, கொடுக்காம இருந்தா அல்லாவுக்காக. இதுல இங்க எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த ஜமாத்தை நாங்கள் தான் கட்டி எழுப்பினோம், இன்று நம்மளை வெளியே துரத்துகிறார்கள், துரத்துட்டுன்றான், பிரச்சனை இல்லை, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் வேலை செஞ்சு அல்லாவுக்காக என்னை துரத்திட்டீங்களா, விழிஞ்சு போச்சு, அல்ஹம்துலில்லாஹ், ரிலீஃப் அப்படின்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால எது இருக்கணும், குஷு இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், வல் காஷினா வல் காஷியாத். இது ஆண்களுக்கும் இருக்கணும், இது மகளிர் அணிக்கும் இருக்கணும், இது மாநில தலைமைக்கும் இருக்கணும், மாவட்ட தலைமைக்கும் இருக்கணும், லோக்கல் தொண்டனுக்கும் இருக்கணும். எல்லாரும் சமம். இங்க யாருமே மேல கீழே கிடையாது, எல்லாருமே அல்லாஹ்வுடைய ஒர்க்கர்ஸ், யாருமே எல்லாருமே என்ன வாலண்டியர்ஸ் அப்படிங்கிற இது புரிஞ்சுக்கணும். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத். இது என்ன, சதகா செய்யும் ஆண்கள், சதகா செய்யும் பெண்கள். இப்போ இந்த இடத்துல என்ன படும், அல்லாஹ்வுடைய தீனுக்கு மிகப்பெரிய லெவல்ல பொருளாதாரம் தேவைப்படும். ஏன்னா ஒரு மதத்தை பரப்புறதுக்கு பெருசா ஒன்றும் தேவைப்படாது. சும்மா சில சடங்குகள், ஒரு தடவை ஒரு செட் ஆஃப் பஞ்ச் ஆஃப் கோச்சிங் கொடுத்துட்டு விட்டீங்கன்னு வச்சிங்களா. இப்போ யோகா கிளாஸ் போகிறான், போயிட்டு என்ன பண்ணுவோம், யோகா கற்றுக்கிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் ஒரு 10 ஆசனமா, அந்த ஆசனமா அப்படியே மாற்றி மாற்றி செஞ்சுட்டு இருக்க வேண்டியதான். அதே மாதிரி இஸ்லாம்ங்கிறது ஒரு மதம்னு வச்சிங்களா, சில சடங்குகள் தானே. இப்போ இந்த புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களாம் ஒரு 3 மாதம் கோர்ஸ் போயிட்டு வருவாங்க. அப்போ போனால் என்ன பண்ணுவாங்க, எப்படி தூய்மை எப்படி இருக்கணும், எந்த தண்ணியில் ஒழு செய்யணும், எந்த கையில் தண்ணி குடிக்கணும், சாப்பிடும்போது என்ன சொல்லணும், தூங்கும்போது என்ன பண்ணணும், செட் ஆஃப் த ஒரு துவாக்கள், ஒரு பேக்கேஜ், அந்த பேக்கேஜோட முடிஞ்சிடும். ஆனால் அல்லாஹ்வுடைய தீனுங்கிறது இது கிடையாது. அல்லாஹ்வுடைய தீனுங்கிறது என்ன, உலகத்தில் தீமையை ஒழித்து விடுவது, நன்மையை மேலோங்க செய்து விடுவது, நன்மைக்கான பாதை எளிதாக்குவது, தீமைக்கான பாதை கடினமாக்குவது. புரியுதுங்களா? இப்போ நம்ம பார்க்குறோம், யூடியூப்ல எல்லாம் பார்க்குறோம், இந்த KPY பாலான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அப்புறம் ஹர்ஷா சாயின்னு ஒருத்தர் இருக்கிறாரு,
சாதாரண யூடியூபர்ஸ் தான் அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, போய் ஏழைகளுக்கு உதவி பண்றாங்க. ஒரு 10,000 ரூபா வச்சுட்டு என்ன பண்றான், ஒரு 4 பேருக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறான், ஒரு ஏழை குழந்தைக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறான். உடனே கீழே கமெண்ட்ஸ், அப்போ பணம் இருந்தா இவ்வளவு நல்லா பண்ண முடியும்ல? இருக்கிறதுல காசு எங்க ஜாஸ்தி? யார்கிட்ட ஜாஸ்தி? அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் தான் ஜாஸ்தி. எல்லா வரி பணமும் வசூல் பண்ணி எங்க போகுது? அரசு கஜானாவுக்கு போகுது. ஸோ அந்த இடத்துல ஒரு நல்லவன் உக்காந்தா, அந்த இடத்துல ஹர்ஷ சாய் உக்காந்தா, அந்த இடத்துல KPY பாலா உக்காந்தா, ட்ரெயின் இப்படி இருக்குமா? பஸ் இப்படி இருக்குமா? ரோடு இப்படி இருக்குமா? எத்தனை உயிர் போகுது? அப்ப புரியுதா இல்லையா? அப்ப இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பல லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டியது. சாதாரண ப்ராஜெக்ட் இல்லை இது. இஸ்லாமுங்கிறது பல லட்சம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். எவ்வளவு செலவு பண்றாங்க தெரியுமா இஸ்லாத்தை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு? இப்போ ஒரு படம் எடுத்திருக்காங்க, ஹம் தோ ஹமாரே பாரா, அதாவது நாம் இருவர் நமக்கு 12, நாம 2 பேரும், நம்ம குழந்தைங்க 12, அது 12 குழந்தைங்க நிறுத்தி ஒவ்வொன்றும் டோக்கன் நம்பர் போட்டு வச்சிருக்கான். 1 2 3 4 5 கடைசியா 12வது டோக்கன் வந்து வயிற்றுல இருக்கு. எது? அந்த பெண்ணு கர்ப்பமா, முஸ்லீம், 2 மனைவி, ஒரு வயசான ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஹம்தோ ஹமாரே பாரா. என்ன மெசேஜ் கொண்டு போறாங்க? இஸ்லாத்தை அசிங்கப்படுத்தணும், இவங்களுக்கு வேலையே புள்ள குட்டி பெத்துக்கிறது தான் அப்படின்னு கலங்கப்படுத்தணுங்கிறதுக்காக படம் எடுக்கிறான். அது எவ்வளவு செலவு பண்ணியிருப்பான்? அது ஓடுமா முதல்ல? கேரளா ஃபைல்ஸ், காஷ்மீர் ஃபைல்ஸ், அது என்ன காஷ்மீர் ஃபைல், அது என்ன பேரு, காஷ்மீர் ஃபைல்ஸ், அது ஓடுமா? கேரளா ஸ்டோரி ஓடிச்சா? ஓடாது. அதை எடுக்கிறாங்க, எவ்வளவு ஃபண்டு கொடுக்குறாங்க. அக்ஷய்குமார் வச்சு எடுக்கிற படம்லாம் எதுவுமே ஓடுறதில்லை. அஜய் தேவகனை வச்சு எடுக்கிற படம் எதுவுமே ஓடுறதில்லை. ப்ராபகண்டா மூவிஸுக்கே அவங்க டெடிகேட்டடா அவங்கள 2 பேரை இறக்கி விட்டாங்க, நேர்ந்து விட்டாங்க. எடுத்தா ப்ராபகண்டா மூவிஸ் தான் எல்லாம். எடுத்தீங்கன்னா அந்த ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவங்களுக்கு அதுக்குன்னே விட்டுட்டாங்க. இப்போ தமிழ்லையும் நிறைய வந்துட்டாங்க. ரைஹானாவா என்ன, ஃபர்ஹானான்னு ஒரு படம், அந்த புர்கா போட்டுட்டு அந்த பெண் வந்து ஃபர்ஸ்ட் அந்த மெட்ரோவில் உட்காந்து அப்படி போகும்போது ஒரு காற்று சில்லுன்னு அடிக்கும்போது அப்படியே காட்டுறான், ஆஹா ஆஹா அப்படின்னு. அப்படியா? போய் பாரு, ரோட்ல ஸ்விக்கி ஜொமேட்டோவில் பெண்கள் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேளுங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா, அவங்க நல்லா இருக்காங்களான்ட்டு. மழையில பார்க்குறேன், நான் சென்னையில் ஒரு 40 நாள் இருந்தேன். இப்போ மழையில பார்க்குறேன், ஒரு பொம்பல் பாவமாக இருக்கு, 20-25 வயசு கூட இருக்காது. டிஷர்ட் ஒன்று மாட்டிக்கிட்டு பின்னாடி முதுகுல துணி ஒன்று வெட்டிட்டு அந்த அம்மா அப்படியே தடுமாறிட்டு வண்டி ஓட்டிட்டு போறாங்க. என்னது? ப்ராபகண்டாவுடைய விளைவு. இதுக்கு இவ்வளோ செலவு பண்றாங்க, புரியுதுங்களா? இப்போ இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்றதுக்கு என்ன பண்றாங்க? மக்கள் செலவே பண்றது இல்லை. ஏன்? கஞ்சத்தனம் காட்டுறாங்க. இப்போ இது தேவைப்படுது. அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்? வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகா. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும்? பெண்களும் தர்மம் செய்யணும் தீனுக்கு, ஆண்களும் தர்மம் செய்யணும். இப்போ இதுல நம்ம ட்ரஸ்ட் ஆரம்பிச்சதுல இதுல எனக்கு ஒரு புது அனுபவம்னு வச்சுக்கலாம். ஆரம்பிக்கும் போது உமர் சீரிஸ் எடுக்கும் போதே நினைச்சேன், நம்ம ஒரு யூடியூப் 4 பேர் பார்க்குறாங்க, லைவ் பண்ணுறாங்க, சரி ரைட்டு போயிடுது, எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலையா, எல்லாம் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டு எல்லாம் போயிட்டு முன்னாடி எடுத்துட்டு பண்ண முடியுமா அப்படி ஒருத்தர் யோசனை பண்ணிட்டே இருக்கேன். இல்லை காசு கேட்டால் வேற மாதிரி நினச்சிருவாங்களோ, ஓ இத்தனை நாள் இதுக்காக தான் பேசுனீங்கடா. கீழே போனீங்கன்னா கமெண்ட் வரும். இப்பெல்லாம் ரெகுலராக வருது, ஏன்னா எல்லா வீடியோலையும் ஆடு கொடுக்குறோம்ல, ட்ரஸ்ட்டுக்கு பணம் கொடுங்கன்ட்டு. கடைசியாகவும் புத்தி காமிச்சிட்டு இல்லை இதுதான்ட்டு. எனக்கு அல்லாவுடைய கிருபையில என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து யார்கிட்டையும் கையேந்திர நிலைமையில அல்லா என்னை வச்சிருக்கல. ஆல்ரெடி அல்லாஹ் வந்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, நம்ம ஒரு லக்ஸரி லைஃப் தான் ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபகண்டஸுக்காக மற்றவங்க செலவு பண்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல கேட்குறான், உங்களுடைய தீனை அழிப்பதற்கு இவ்வளவு செலவு பண்றாங்களே, நீங்க ஏன் அதுல அவங்க விட போட்டி போட மாட்டேங்கிறீங்க? இத்தனைக்கு நீங்கள் அவர்கள் எதிர்பார்க்காத ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அப்படிங்கிற அல்ல. என்னங்கிறான்? சொர்க்கத்தை நீ எதிர்பார்க்கிற, ஆனா அந்த ப்ராபகண்டா பண்றவனுக்கு சொர்க்கமா இருக்கு. துனியாவுடைய வாழ்க்கைக்கு அவன் அவ்வளவு கஷ்டப்படுறான். வெறும் துனியா பின்னாடி அவன் அவ்வளோ எஃபர்ட் போடும்போது உன்னோட எஃபர்ட் எவ்வளவு இருக்கணும்? அதுதான் சஹாபாக்கள் காலத்துல இருந்தது அப்படியே டெடிகேட். இது வந்து நான் வசூல் பண்றதுக்காக பேசல, புரியுதுங்களா? நானும் போடுற இடத்துல தான் இருக்கிறேன் தவிர வாங்குற இடத்துல. ஒரு நன்மையான காரியம் பண்றோம் அப்படின்னா அதுல முதல்ல நம்ம பங்களிப்பும் அதுல ஆட் பண்ணிடுவோம். அல்லாஹ்வுடைய கிருபையில நான் வாங்கி செய்யற அளவுக்கு அல்லாஹ் என்ன வச்சிருக்கல. அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். நம்மகிட்ட என்ன இருக்கணும்? பண்பு ஆணுக்கும் இருக்கணும், கொடுக்கறது பெண்ணுக்கும் இருக்கணும். அதனால வந்து அந்த ஒரு பண்பு நம்மகிட்ட இருக்கணும். அடுத்தது அல்லாஹ் சொல்றான் வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத். இது நோன்பு பத்தி அல்லாஹ் சொல்றான். இப்போ இங்க நோன்பு தனியா சொல்றான் அல்லாஹ் அப்படின்னா எல்லாமே கவர் ஆயிரும்.
மற்ற வணக்க வழிபாடுகள் எல்லாமே இதுக்குள்ள கவர் ஆயிரும். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், வல் ஹாஃபிஸீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிஸாத், தங்கள் மர்மஸ்தானங்களை காத்து கொள்பவர்களான ஆண்களும் காத்து கொள்பவர்களான பெண்களும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராபகண்டாஸ்ல ஒரு ப்ராபகண்டா என்ன? ஆண் தண்ணி அடிக்கிறானா, பெண் விடுதலை என்ன? ஆணை தண்ணி அடிக்காதல்ல, நானும் அடிக்கணும், அதான் விடுதலை. பெண் விடுதலை என்ன? ஆண் தண்ணி அடிச்சா நானும் அடிக்கணும், ஆண் சிகரெட் குடிச்சா நானும் சிகரெட் குடிக்கணும், ஆண் விபச்சாரம் பண்ணா நானும் விபச்சாரம் பண்ணணும். இது இல்ல பெண் விடுதலை. அல்லாஹ் அப்படியே உல்டா சொல்றான், நீயும் பண்ணாத நீயும் பண்ணாத. நீ ஏன்டா சிகரெட் குடிக்கிற, நீ முதல்ல வை. நீ ஏன்டா தண்ணி அடிக்கிற, நீ முதல்ல வை. அதுதான் அல்லாஹ் சொல்றான். இங்க கருப்பு ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு. அல்லாஹ் சொல்றான், நீ பார்வையை தாழ்த்து, நீ முகத்தை மூடு, நீ ரெண்டும் பண்ணுங்க. இன்ஷால்லா அதை பத்தி டீட்டெயிலா 2வது அமர்வுல அதை பத்தி பேசுவோம். ஏன்னா அதுவே பெரிய சப்ஜெக்ட். பெண்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சப்ஜெக்ட் இது ஹிஜாபு தான். அதுலேயே தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஃபித்னாவும் ஓடிட்டு இருக்கு. வஸ்ஸாகிரின் அல்லாஹ கசீரன் வஸ்ஸாகிராத், அல்லாவை அதிகமாக நினைவு கூறும் ஆண்களும் அல்லாவை அதிகமாக நினைவு கூறும் பெண்களும். அப்ப இது என்னது? சுபானல்லா 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 அல்ஹம்துலில்லாஹ். அது இல்ல, எது செஞ்சாலும் அல்லாஹ்வை நினைவு கூறுறது. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய விருப்பம் இதுல என்ன இருக்கு, முதல்ல அதை பார்க்கணும். புரியுதுங்களா? அது அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும், இதுதான். அதே மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயம் நீங்க செஞ்சிட்டாலும் நம்ம தாங்க செஞ்சோம் அப்படின்னு தம்பட்டம் அடிச்சுக்க கூடாது. தூக்கி எங்க போட்டுருணும்? அல்லாஹ் மேல போட்டுருணும். அல்லாஹ்வுடைய அருளால் நடந்தது, அல்லாஹ்வுடைய அருளால் முடிஞ்சது, அல்லாஹ்வுடைய கிருபையால் நடந்தோம். அப்ப எந்த இடத்துல இருந்தாலும் நாம் என்ன, யாரை மறக்கக்கூடாது? அல்லாஹ்வை மறக்கக்கூடாது. அப்போ மனித வாழ்வின் அனைத்து துறைகளிலும், தனிநபர் விஷயமா இருக்கட்டும், குடும்ப விஷயமா இருக்கட்டும், சொத்து பிரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே என்ன பண்ணும்? ஏப்பா கல்யாணமா, அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறான் பாரு. ஏப்பா சொத்து பிரிக்கணுமா, அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறான் பாரு. என்னப்பா மவுத்தாயிருச்சா, அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறான் பாரு. ஏப்பா கடை வைக்கணுமா, இந்த வியாபாரம் ஹலாலா ஹராமான்னு அல்லாஹ் என்ன சொல்லிக்கிறான் பாரு. புரியுதுங்களா? ஒவ்வொரு விஷயத்திலுமே அல்லாஹ்வை நினைவு கூறுவது, இதுதான் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவது. இதை விட்டு இந்த 1,00,000 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதோ 1,00,000 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்றதோ இது குறிக்காது. அதுவும் வந்தாலும் ஆனா அதை மட்டுமே இது மீன் பண்ணாதுங்கிற. அப்போ இதை வச்சுட்டு அல்லாஹ் சொல்றான், ஆதல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அஸீமா, இவர்களுக்கு தான் என்ன இருக்கு? மக்ஃபிரத்தும் இருக்கு, மகத்தான நற்கூலியும் இருக்கு அப்படின்னு சொல்றான். இது 35வது வசனம். இந்த வசனத்திலேயே கிட்டத்தட்ட 10 கட்டளைகள். ஆணுக்கும் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வச்சுங்க. நமக்கு ஆணுக்கும் சொல்லியாச்சு, பெண்ணுக்கும் சொல்லியாச்சு. இதுல டிஃப்ரெண்டே கிடையாது. இதுல யாரும் ஒரு விஷயத்துல கூட நம்ம என்ன பண்ண முடியாது, தளர்வு காட்ட முடியாது. கடைசியா கன்க்ளூஷன் 36வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஏதேனும் ஒரு விவகாரத்தில் தீர்ப்பளித்து விட்டால் பிறகு அந்த விவகாரத்தில் சுயமாக தீர்ப்பளிக்கும் அதிகாரம் நம்பிக்கை கொண்டுள்ள எந்த ஆணுக்கும் இறை நம்பிக்கை கொண்டுள்ள எந்த பெண்ணுக்கும் கிடையாது. மேலும் எவன் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கின்றானோ அவன் வெளிப்படையான வழிகேட்டில் வீழ்ந்து விட்டான். அப்போ எந்த துறையெல்லாம் அல்லாஹ் பேசிட்டானோ, அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படிதான் இருக்கணும்னு வழிகாட்டிட்டாங்களோ, அதுல செகண்ட் ஒப்பீனியன் ஒன்னு சொல்லிட்டீங்கன்னா நீ மூமின் கிடையாதுங்கிறான். சொல்லிட்டேன்னா உனக்கு என்ன, உனக்கும் ஈமானுக்கும் கிளைம் கிடையாது. இன்னைக்கு நம்ம முஸ்லிம்கள் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நம்மளே நமக்கு எதிராக சாட்சி சொல்லுவோம். இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம், எல்லாமே கற்றுக் கொடுக்குது. அப்படியா? ஆமாங்க. என்னென்ன கற்றுக் கொடுக்குது? எப்படி யூரின் போகணும்னு கற்றுக் கொடுக்குது. அப்படியா? எப்படி டாய்லெட் போகணும்னு கற்றுக் கொடுக்குது. எப்படி மனித குலம் இங்க வாழணும்னு கற்றுக் கொடுக்கலையா? ஆட்சியாளர் தேர்வு எப்படி இருக்கணும்னு கற்றுக் கொடுக்கலையா? கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனா எங்க இஷ்டத்துக்கு நாங்க வாழ்வோம். அப்ப என்ன அர்த்தம்? எங்களுக்கான வாழ்வியல் முறை தனி. இப்போ அதனால அல்லாஹ் என்ன பண்றான், எதுக்குடா என் சட்டத்தை வச்சிருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருங்கடான்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றான், பொது சிவில் சட்டத்தை இப்போ கொண்டு வர போறான். எப்படி ஆல்ரெடி எல்லா சட்டத்தையும் நீங்களே தூக்கி போட்டீங்க, மீதி கொஞ்சம் வச்சிருக்காரு, சேர்ப்போம் அது இவரை வச்சு தூக்கி போடுவோம் அப்படின்ட்டு அல்லாஹ் என்ன பண்றான், இன்னைக்கு நம்மகிட்ட இது பண்றான். ஸோ இந்த ஒரு கடைசி அந்த கன்க்ளூஷன் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் அது எந்த டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் நீங்க ஒரு வழி உருவாக்க கூடாது. அப்படி உருவாக்குனா அதுக்கு பேர் என்ன? ஈமானுக்கும் குஃப்ருக்கும் நடுவுல நீங்க உருவாக்குனது. இதுக்கு நீங்க உங்க பேர் வச்சுங்க.
ஏன் பேர், அதாவது இஸ்லாம்னு பேர் வைக்காது. அதுதான் மௌலானா மௌதூதி சொல்லுவார். இந்த இஸ்லாமிய அரசியல் தலைவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படிம்பார். அவர் அந்த காலத்தில் ஒருங்கிணைந்த இந்தியா இருக்கும்போது அவர் சொல்கிறார், நான் இந்த இஸ்லாமிய தலைவர்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லை, உங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் நீங்கள் உங்களை முஸ்லீம்னு சொல்லிக்கிறீங்க. ஆனால் குரானுடைய வாழ்க்கையை பார்த்தா உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் உங்களை வேற ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிங்க, எங்களை விட்டுருங்க. ஒன்று அல்லாவுடைய தீனை எடுத்து பிரச்சாரம் பண்ணுங்க, இல்லையா நீங்கள் உங்கள் பேரை மாற்றிட்டு போயிருங்க. இங்கே உள்ளே இருந்துட்டு எங்களுக்கு ஏன் குடைச்சல் கொடுக்குறீங்க அப்படிம்பார். ஸோ அந்த மாதிரி அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டா அதில் மாற்று கருத்து கொல்லவே கூடாது. இதோட இந்த ஃபர்ஸ்ட் தளம் வந்து இருக்குது இல்லையா, இது வந்து கன்க்ளூஷன் வந்துருச்சு. இதில் ஆணும் சமம் பெண்ணும் சமம். தொழுகையில் மட்டும் என்ன ஆகுது, ஜமாத்து நமக்கு கடமை இல்லை. இந்த இடத்துல ஆண்களுக்கு என்ன இருக்கு, ஜமாத்து கடமை. அதே சமயம் ஜும்மா இந்த மாதிரி கல்வியை பொறுத்த வரைக்கும் 2 பேர் மேலேயும் என்ன இருக்கு, கட்டாய கடமை இருக்கு. இது ஒரு ஆச்சு. அடுத்த 2வது தளம். இப்போ இதுல வந்து அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, தாவாவுடைய களம். இது 2வது தளம் இருக்குல்ல, இதுக்கு 3 சர்க்கிள் போட்டுங்க. பெண்களுக்கு, ஆண்கள் பொறுத்த வரைக்கும் அது விரிவான முழு உலகத்துக்கும் மெசேஜ் சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு, ஆண்களுக்கு இருக்கு. பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் 3 வட்டம் போட்டுங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. இப்போ இந்த 3 வட்டத்துக்குள்ள போட்டுங்க. அப்போ முதல் வட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் பாருங்க நபியுடைய மனைவிகளை பார்த்து தான் அல்லாஹ் பேசுறான். விசுவாசிகளே, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அத்தஹரீம். இதை எடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலி விவகாரங்கள் தான் இதுலையும் பேசப்பட்டிருக்கும். 66வது அத்தியாயத்தில் 6வது வசனம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விற்றும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். இப்போ நம்ம குடும்பத்துல யார் யாரை நாம ஒரு பெண் வந்து காப்பாற்றணும். இப்போ முதல்ல அவங்க யாரு வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அண்டர்ல யார் இருக்காங்களோ அவங்கள முதல்ல காப்பாற்றணும். அண்டர்ல வர்ற ஆள் யாரு, முதல்ல தான் வந்துட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு, புரியுதுங்களா? லெவல் 1ல என்ன சொல்லிட்டோம், முதல்ல நம்மளே நாமளே தூய்மைப்படுத்திக்கணும். இது அடுத்த லெவல். அடுத்த லெவலுங்கும் போது உங்க குழந்தைகள் உங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. அப்பா எவ்வளோ நேரத்தில் இருப்பார், அப்பா காலையில் எந்திரிப்பார், ஒரு 2 மணி நேரம் இருப்பார், அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவார். போயிட்டு மறுபடியும் ராத்திரிக்கு தான் வருவார். ஏன்னா இவ்வளோ ஜுலுமுடைய காலகட்டம் இது. இவ்வளோ சம்பாதிக்க தேவை வந்து இஸ்லாமிய சிஸ்டம் இருந்ததுன்னு வைங்க, இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய தேவை இருக்காது. ஒரு மனிதன் 4 மணி நேரம் முளைத்தாலே நிம்மதியாக வாழ முடியுங்கிற ஒரு காலகட்டம் இருக்கும். இவ்வளோ ஓட வேண்டியது இருக்காது. காலையிலேருந்து நைட்டு போனால் தான் 500 ரூபாய் கூலி கிடைக்கிற மக்கள் இருக்கிறாங்க. பெயிண்ட் அடிக்கிறவங்க, வெல்டிங் அடிக்கிறவங்க, இந்த இரும்பில் அந்த ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறவங்க, ரோட்டில் தள்ளு வண்டி போடுறவங்க எல்லாம் போய் பாருங்கள். ஆண்கள் வந்து சம்பாதிக்கிறது ஒரு 500 ரூபா கொண்டாடுறாங்கன்னா சாதாரண வேலை இல்லை, நாக்கு தள்ளிரும். அதுவும் ஹலாலா சம்பாதிக்கணும்னா. அப்போது பெண்கள் யார், குழந்தைகள் யார் கண்ட்ரோலில் இருக்காங்க, பெண்களுடைய கண்ட்ரோலில் இருக்காங்க. ஸோ முதல் சர்க்கிளுக்குள்ள யார் வருவாங்கன்னா அந்த குழந்தைகள் வருவாங்க. 2வது சர்க்கிளில் யார் அப்படின்னா பெண்கள், அக்கா, தங்கச்சி, அம்மா, மாமியார், பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, இவங்க எல்லாம் 2வது சர்க்கிள் தாவாவில். 3வது சர்க்கிள் யார் அப்படின்னா மஹரமான ஆண்கள், தம்பி, அண்ணன், அப்பா, மாமா, இது 3வது சர்க்கிள். அப்போ இந்த 3 சர்க்கிள் வந்து தாவாவில் இருக்கணும், புரியுதுங்களா? இப்போ இதில் முதல் சர்க்கிளுடைய அதோடைய முக்கியத்துவம் நான் சொல்கிறேன் பாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, புகாரியில் 2554, 5200 என்ன சொல்றாங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியர், நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் பொறுப்பு குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். ஆட்சி தலைவரும் பொறுப்பாளர், ஆண்மகனும் தன் மனைவி மக்களின் பொறுப்பாளன், பெண் தன் கணவனின் வீட்டுக்கும் அவனுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி ஆவார். அப்போ பெண்ணுக்கும் குழந்தைக்கும் கணவர் பொறுப்புன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, பெண்ணு வந்து எதுக்கு பொறுப்புங்கிறாங்க, தன்னுடைய கணவனின் வீட்டுக்கும் அவளுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி ஆவாள். குழந்தைகளை குறித்து அவள் விசாரிக்கப்படுவாள். குழந்தைகள் குறித்து யார் விசாரிக்கப்படுவாங்க, தந்தை இல்லை, தாய் விசாரிக்கப்படுவாங்க. அப்போ ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளரே, நீங்கள் ஒவ்வொருவரும் தத்தம் பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவீர்கள், மறுமையில மாட்டுவீங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம மட்டும் இல்லை, உலகமே இதை தான் நம்பி வச்சிருக்கு. எது, தாய் தான் குழந்தைய வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா நம்ம கிட்ட இருந்து குழந்தை ஓடிடும், நம்ம கிட்ட வந்து அதோடைய
இதை வந்து ஷேர் பண்ணாது. ஏதாவது வேணும் ஆசைப்பட்டுச்சுன்னா கூட என்ன சொல்லும், அம்மாட்ட தான் போய் சொல்லி அப்பாட்ட சொல்லி வாங்கி கொடுங்க. அது தம்பி நீ ஆசைப்பட்டதே தப்புன்னு யார் சொல்லணும்? அம்மா தான் சொல்லணும். இருறா, எனக்கும் வாங்கி தர்றதில்லை, உனக்கும் வாங்கி தர்றதில்லை. நம்ம என்ன பண்றோம், பெண்ணை வந்து என்ன பண்றோம், ஆண்களை வந்து இப்படி டியூன் பண்றோம். பெருசாயாய் என்ன வன்மத்தை நீங்க லோட் பண்ணி விடுறீங்க. கடைசி அவன் மேல என்ன பண்றான், அப்பனால வில்லம் தானே வைக்கிறான், இவனுக்கு வயசானதுக்கு அப்புறம் ஆப்புன்றான். கடைசி அம்மாவுக்கு ஒரு ஆப்பு, அம்மா இடத்துல மனைவி வந்துருது, ஒரு பெண் ஆல்டர்னேட் வந்துருச்சா, நீயும் கிளம்பு நீயும் கிளம்பு. அப்போ மறுமையில உன் குழந்தைங்க தீன் இல்லாம வளர்ந்துச்சுன்னா அதுக்கு காரணம் யாரு? அம்மா தான். அதனாலதான் என்ன சொல்றேன், தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை. புரியுதுங்களா? அம்மா மட்டும் செல்லம் கொடுத்து, அம்மா செல்லம் கொடுத்து கண்டிப்பு காட்டாத குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. இந்த அம்மா கண்டிச்சு வளர்க்குற குழந்தைகள் மட்டும்தான் நல்லா இருக்கும். வாடா அவங்க அப்பா எப்போ பாரு இப்படிதான் சொல்லிட்டு இருப்பான், நீ வாடா கண்ணு நம்ம உட்காந்து டிவி பார்ப்போம். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம குழந்தைகளை நாம் அட்வைஸ் பண்ணிட்டு போவோம், இந்த வேலை செய்ய வையே, 2 மணி ஒரு மணி நேரம் புத்தகத்தை படிக்க வையே, 1 மணி நேரம் விளையாட வையே, இப்படின்னு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போவோம். இந்த குழந்தைய கூப்பிட்டு வச்சு புத்தகத்தை படிக்க வைக்கணும். இது 1 மணி நேரம் படிக்குமா குழந்தை? படிக்காது. நீங்களும் 1 மணி நேரம் அது கூட உட்காரணும். கேட்டா என்ன ஆகும், படிக்க சொன்னாங்க, அவன் புக்கு தூக்கி போட்டு நான் இந்த பக்கம் சமையலுக்கு போனோன்னு அவன் ஓடிட்டான். அவன் ஓடத்தான் செய்வான், நீ தான் வாட்ச்மேன் வேலை பார்க்கணும். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா படிக்க சொல்லிட்டு இந்த அம்மா ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துருக்கும். இவன் என்ன பண்ணுவான், அது உக்காந்துட்டு இருக்குது, ரைட்டு வாடா நாம போய் இன்னொரு ஃபோன் எடுத்துட்டு போய் நாம உக்காரலாம், அவன் ஓடிடுவான். அப்போ 1 மணி நேரம் நீங்க உங்க குழந்தைய படிக்க சொல்லணும்னா 1 மணி நேரம் நீங்க அவனுக்கு வார்டன் டியூட்டி பார்க்கணும், டீச்சர் டியூட்டி நீங்க பார்க்கணும், தீனுடைய விஷயம் நீங்க கற்றுக் கொடுக்கணும். புரியுதுங்களா? இல்லைன்னா முடியாது. குழந்தைகளை வந்து தாய்மார்கள் வந்து சைக்காலஜி எல்லாமே அவங்க தான் கற்றுக் கொடுக்கணும். அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி, பெற்றோருடைய மரியாதையை பற்றி, இந்த கடமைகள் எல்லாத்தை பற்றியும் குர்ஆன் சொல்லக்கூடிய எல்லா கடமைகளையும் தாய் தான் கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுக்கலன்னு வச்சுங்க என்ன நடக்கும் தெரியுமா, பக்கத்து பெஞ்சில் உட்காந்துருக்கவன் கற்றுக் கொடுப்பான், விஜய் கற்றுக் கொடுப்பாரு, அஜித் கற்றுக் கொடுப்பாரு, ரஜினி கற்றுக் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார், அவர் வாழ்க்கை வந்து அந்த பாதையில் போகும். அதுக்கப்புறம் பெருசானதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, என் பையன் வந்து இப்படி ஊதாரியா போயிட்டான். ஊதாரியா போல, நீங்க அப்படி வளர்த்திருக்கீங்க, உங்க பையனுடைய கிரெடிட் நீங்க தான் எடுக்கணும். ஏன் தெரியுமா, அதாவது ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டோன்னே சந்தோஷப்படுவாங்க நம்ம பெண்மணிகள்லாம், இறை தூதர் அவர்களே, நான் அழகிய முறையில் நடந்து கொள்வதற்கு யார் அருகதையானவர் அப்படிங்கிறாங்க ரசூல்லாட்ட போய் கேட்குற ஒரு சஹாபி. சொல்றாங்க உங்க அம்மா அப்படிங்கிறாங்க. அப்புறம் யாருங்கிறாங்க, மறுபடியும் உங்க அம்மா. அப்புறம் யாரு, மறுபடியும் உங்க அம்மா அப்படிங்கிறாங்க. 3 வாட்டி சொல்லிட்டாங்களா, அப்படியே பெண்கள்லாம் அப்படியே ஜில்லு. பற்றி தாயோடைய மதிப்பு என்ன தெரியுமா, நீங்கள்லாம் அப்பம்லாம் வந்து நீங்கள் எங்ககிட்ட நீங்கள்லாம் அதிகாரம் காட்டுறீங்க, தாய் அந்த 75% பொறுப்பு உங்களுது. மதிப்பு, அதாவது எந்த இஸ்லாத்தில் எந்த பதவியும் பொறுப்பு இல்லாமல் கிடையாது. சொர்க்கத்தில் எந்த அந்தஸ்தும், ஹவுலுல் கௌசருடைய தண்ணி வேணும்னா அதுக்கு இது செஞ்சுருக்கணும், துவா வேணும்னா, மறுமையில் உங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பரிந்துரை வேணும்னா இது செஞ்சிருக்கணும். ஒவ்வொன்றும் அட்டாச்சு. இங்க 3 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க கூட நல்ல விதத்தில் நடந்துக்கோ, நல்ல விதத்தில் நடந்துக்கோன்னா மீனிங் என்ன? ஏன்னா உன் தாய் தான்ப்பா உனக்கு நேர்வழி காமிச்சா, உன் தாய் தான்ப்பா உன்னை இந்த மோல்டுல வளர்த்தா, என்கிட்ட கேட்குற அளவுக்கு வச்சிருக்கிறல்ல, யார்கிட்ட நல்லதா நடக்கணும்ட்டு நானே முடிவு பண்ணாம ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாருல, நான் எப்படி நல்லவனா, யார்கிட்ட நல்லவனா நடக்கணும்ட்டு, அது கேட்ட மாதிரி வளர்த்திருக்கிறல்ல தாய், அந்த தாய்கிட்ட தான் நீ நடக்கணும். இது தாய் மேல 75%, அதுக்கு மேல 25% தான் யார் மேல லோடு வரும். அப்போ மறுமையில நினைச்சுக்கங்க, யாரெல்லாம் வந்து என்னுடைய குழந்தை என் பேச்சு கேட்கறது இல்ல, என்ன அப்பன் மட்டும் என்ன சொல்லுவாங்க, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கம்மை. அதாவது அது வந்து அப்ப மட்டும் என்ன கிரெடிட் தூக்கி எங்க போட்டுருவாங்க, என்ன அப்பம் புத்தி அப்படிதானே வரும் அப்படின்றாங்க. ஆனா சின்ன வயசுல இருந்து மோல்டு பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. அது திருக்குறள் கூட பாருங்க, அது சொல்லுவான், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அது புரியுதா திருக்குறள், தன் மகனை கல்வி மற்றும் ஒழுக்கங்களால் நிறைந்தவன் என்று அறிவுள்ளவங்க சொல்லும் போது அதை கேட்கிற தாய் வந்து, அவன் வெளியே வந்தான்ல டெலிவரி ஆகி உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு எடுத்து காமிச்சாங்கள, அந்த டைம்ல பட்ட சந்தோஷத்தை விட அந்த தாய் வந்து சந்தோஷப்படுவா. ஏன் தாய் சந்தோஷப்படுவா? ஏன்னா கத்து ஒர்க் பண்ணது தாய், விவசாயி தாய், விதைச்சது தாய், விளைஞ்சு வந்திருக்கு, சூப்பரா வந்திருக்கு. ஹசன் ஹுசேனை வளர்த்தது யாரு?
அந்த 6 வருஷம் கொடுத்த ட்ரைனிங் 60 வருஷம் நின்று பேசியிருக்கு உலகத்துக்கு இன்னி வரைக்கும். எக்ஸாம்பிள் ஃபாத்திமா ரலியல்லாஹு ஏன் சொர்க்கத்துடைய தலைவி? அந்த 6 வருஷம் பிள்ளைய ஒழுங்கா வளர்த்திட்டு போயிட்டாங்க. அந்த 6 வருஷம் கொடுத்த ஈமானு மீதி 54 வருஷம் 2 பேருக்குமே அது தீராம இருந்திருக்கு. அப்ப எவ்வளவு வளர்த்திருப்பாங்க. ரசூல்லா விட்டுட்டு போயிட்டாங்க, புரியுதா? ரசூல்லா கூடவும் ஹசன் ஹுசைன் வளரல, வளர்ந்தது ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய மடியில தான் வளர்ந்தாங்க. 6 வயசு தான், 7வது வயசு இருக்கும்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு உலகத்தை விட்டு போயிட்டாங்க. ஆனா சொர்க்கத்துடைய தலைவிங்கிற பதவி இந்த 2 குழந்தைகளும் வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு வழிகாட்டுதல். அப்போ இதுல பொறுப்பு பெண்கள் என்ன பண்ணணும்? உணர்ந்துக்கணும். சலுப்பா தான் இருக்கும் குழந்தைங்களை மேய்க்கிறதுங்கிறது. இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளை மேய்க்கிறது சாதாரண வேலை கிடையாது, பயங்கரமான கஷ்டம். ஆனா மேய்ச்சி தான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்போ இந்த அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் லெவல் ஆயிடுச்சா? வீட்டில் இருக்கிற அந்த குழந்தைகள் மேல உங்களுடைய பொறுப்பு தான் என்ன இருக்கு? மிகப்பெரிய பொறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்போ இதுலயும் கொஞ்சம் நீங்க இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதுலயே வயசு ஆக ஆக நம்மளுடைய சர்க்கிளும் கொஞ்சம் மாறிட்டே வரும். இது எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா குழந்தை ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கிற வரைக்கும் தான். இப்போ கல்யாணமாய் ஒரு 10 வருஷம் இருக்குதுன்னு வச்சுங்க, அதுக்குள்ள எத்தனை குழந்தைங்கிறது ஒரு குடும்பம் முடிவு பண்ணிடும். இது 2 குழந்தை, நம்ம வீட்டில் 2 குழந்தை, அவ்வளோதான், அதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்குள்ள அது வளர வேண்டியது, அந்த குழந்தையை பராமரிக்க வேண்டியது, இந்த 10 வருஷம் இதுக்கே போயிடும். சின்ன கை குழந்தை வச்சிருக்கோம், அது பின்னாடியே நேரம் போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா டைம் நிறைய ஃப்ரீ கிடைக்கும். குழந்தை வளர வளர என்ன ஆகும்? தாய்மார்களுக்கு டைம் ஃப்ரீயா கிடைக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்பாடா இப்பதான்டா வாழ்க்கையில நிம்மதி, யாரா வண்டியா எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், நான் அங்க போய் இருந்துட்டு வரேன், நான் இங்க போய் இருந்துட்டு வரேன், நான் பார்க்காத ஊருக்கெல்லாம் போறேன், இனிமே தான் நான் டூர் கிளம்புறேன். அந்த வேலை செய்யக்கூடாது. இனிமே என்ன பண்ணணும்னா ரூட்டை மாற்றணும். வெறும் வீட்டில் முடங்கி கிடந்தீங்களா, இப்போ அல்ல என்ன சொல்கிறேன், வெளியே வெளியே தாவாசி, எக்ஸ்ட்ரா தாவாசி, பக்கத்தில் போய் பக்கத்து வீட்டில் போ. அப்போ என்ன பண்ணணும்? பெண் தாயாக மாறிடணும். பக்கத்து வீட்டில் குழந்தைங்க இருக்கு, அவங்க அந்த அம்மாவுக்கு கல்வி இல்லை, என்ன பண்ணணும்? நீங்கள் அந்த குழந்தை நீங்கள் எடுத்துகிட்டு வளர்த்தணும். அதானே? உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை இருக்குங்க, அந்த அம்மாவுக்கு தீனு ஏபிசிடி தெரியாது, ஆனால் அந்த தெருவில் நீங்கள் வாழ்றீங்க. நீங்கள் போய் என்ன சொல்லணும்? உங்கள் குழந்தை என்கிட்ட அனுப்புங்க, நான் வகுப்பு எடுக்கிறேன், நான் டைம் இப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன். அது அடுத்த குழந்தைங்களை பொறுப்பெடுக்கணும். இந்த சர்க்கிள் பெருசு பண்ணும். நம்முடைய ஓய்வு நேரம் முழுவதும் எங்கே போகணும்? கற்றுக்கொள்வதிலும் கற்றுக் கொடுப்பதிலும் போகணும். அப்போ பெண்கள் அதான் சொல்கிறல, இங்கே ஃப்ரீ டைமுங்கிறதே கிடையாது. டைம் பாஸுங்கிறான்ல, அது ஒரு வார்த்தையே கிடையாது இஸ்லாத்தில். டைம் கில்லிங்னு வேணா சொல்லுங்க, டைமை கொலை செய்தேன்னு சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் 2 விஷயத்துல ஏமாற்றப்படுறான். ஒன்று ஓய்வு நேரம், இன்னொன்று உடல் ஆரோக்கியம். உடம்புல தெம்பு இருக்கும்போது எதுவும் பண்ண மாட்டான், எல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் என்னம்மா இன்னைக்கு மீட்டிங்கு, நிறைய பேர் கமெண்ட்ஸ் கீழே வரேன், மீட்டிங்கு சென்னையில் வச்சுருக்கீங்க, என்ன பண்ணுறது? நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம், எங்கே திருவண்ணாமலையில் இருக்கோம், நான் மட்டும் இங்கேருந்து வரேன், ஈரோட்லேருந்து வரேன். அப்போ எங்கள் மீட்டிங் வச்சது, இப்போ எனக்கு எது மீட்டிங் இங்கே வச்சு நடந்துருக்கோம், அவன் வந்து தான் ஆகணும். அப்போ உடம்புல தெம்பு இருக்கும்போது வரலைன்னா இப்போ உடம்பு ஒத்துழைக்காத போது என்ன பண்ண முடியும்? அப்போ ஓடி ஓடி கற்றுக்கணும். இப்போ வாய்ப்பு இருக்கா? இப்போ அடுத்த மீட்டிங் அடுத்த வாரம் வேற எங்கேயா நடத்துகிறோமா? இப்போ தானே போனோம், அடுத்தது மறுபடியுமா போகணும். ரசூலா எப்படி தெரியுமா? உஹது போர் போனாங்க, செம்ம அடி, 70 பேர் செத்துட்டாங்க, 70 பேர் வஃபாத்து, நிறைய பேருக்கு ஊனம். மறுபடியும் செய்தி வருது, படை புறப்பட்டு வருதுன்ட்டு. ரசூலா என்ன சொல்றாங்க? மறுபடியும் கிளம்புங்கன்றாங்க. அப்போ மறுபடியும் அவங்க கிளம்புனாங்க. இதுதான் நம்முடைய வேலையா இருக்கணும். அதுதான் அல்லாமா இக்பால் சொல்வாரு, வக்த ஃபுர்சத்தே கஹா, இங்கப்பா நேரம் இருக்கு, காம் அபி பாக்கியா, இன்னும் வேலை வச்சிருக்கோம். நூறு இத்துமாம் தௌஹீது கா நூறு இத்துமாம் கா காம் அபி பாக்கி, அதாவது இன்னும் தௌஹீதை முழுமைப்படுத்த வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. இப்போ இந்த மீட்டிங் முடிஞ்சோன்னு என்ன ஆயிருது? அப்பாடா நடத்தினவங்க, அப்பாடா எதுவும் அப்பாடா இல்லை. இப்போதான் பொறுப்புகள் தெரிஞ்சுதா, செயல்பட ஆரம்பிக்கும். அடுத்து நான் என்ன பண்ணும், அடுத்து வேற என்ன பண்ணணும், நான் யோசிக்க ஆரம்பிக்கணும். யாருக்கும் ரெஸ்ட் கிடையாது, செத்தா மட்டும்தான் ரெஸ்ட். அதனால தான் ரசூல்லா என்ன சொன்னாங்க? ஓய்வு எடுத்தவர், எது மௌத்தானவங்க என்ன சொன்னாங்க? ஓய்வு எடுத்தவர். அது வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ இந்த விஷயத்துல இஸ்ரார் அஹமது அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசு கடக்க பெண்கள் அந்த ஹிஜாபுடைய இது பார்த்தீங்கன்னா விதிகள் தளர்த்தப்பட்டே வரும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஹிஜாபுலேருந்து அவங்க கொஞ்சம் வயசு ஆக 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 என்ன ஆகும்? தேவையில்லை, முகத்தை மறைக்க தேவையில்லை,
வயசாயிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு இது வரும்போது இது பார்த்தீங்கன்னா 24வது அத்தியாயத்தில் 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இந்த பெண்களை பற்றி சொல்லுவான், ஹிஜாபு தேவையில்லாத பெண்கள் அப்படின்னு சொல்லி குரானில் ஒரு கேட்டகரி சொல்லுவான். அப்போ 33வது அத்தியாயத்தில் 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வீட்டிலே இருங்கிறான். இது எப்போ? நம்ம குழந்தை வளர்ற வரைக்கும் தான். வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் வீட்டில் அந்த அம்மா உட்காரக்கூடாது. என்ன பண்ணும்? சர்க்கிள் பெருசு பண்ணணும். இதெல்லாம் எப்போ பண்ணுவோம்? நமக்கு சுயமா என்னது, நமக்குண்டு அந்த ஒரு ஜோஷ் இருந்தாதான் நாம என்ன பண்ணுவோம்? சர்க்கிள் எப்படா பெருசு பண்ணலான்னு ஏங்குவோம். நம்ம என்ன பண்றது? சில பேர் 10 வருஷம் ஹிஜாப்லேயே இருந்து பழக்கமாயிருச்சா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதுவே செட்டில் ஆயிடுவாங்க. அவ்வளோதான். நம்ம என்ன பண்றது? பெண்களுடைய வட்டம் ரொம்ப சின்னது, வாழ்க்கை ஒரு சின்ன. பெண்கள் டிராவல் பண்ணி போய் தாவா செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். இப்போ பெண்களை வச்சு பெண்கள்கிட்ட கிளாஸ் நடத்தணும். அப்போ அந்த எங்கேருந்து வருவாங்க? டீச்சர்ஸு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வயசு ஆக ஆக கடமைகள் உங்களுக்கு குறைய குறைய அல்லாஹ்வுடைய கடமைகள் என்ன பண்ணணும்? போட்டு அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ பக்கத்து வீட்டுக்கு பொறுப்பெடுத்துக்கணும், பக்கத்து தெருவுக்கு பொறுப்பெடுத்துக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னைத்தானே ஒரு தாயா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மர்சாவை கற்றுக்கலாம். புரியுதுங்களா? பெண்கள் ஒரு கூட்டமாக வச்சு அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? இந்த தாயிக்கள், பெண் தாயிக்கள்லாம் வச்சு நீங்கள் ப்ரோக்ராம்லாம் நடத்தி பாருங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஆன்லைன் கிளாஸை விட ஆஃப்லைன் கிளாஸு ரொம்ப வேல்யூபுல்லாக இருக்கு. ஏன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, கொஞ்சம் நேரம் பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம்? வச்சுட்டு போயிடுவோம். கொஞ்ச நேரம் பார்ப்போம், போர் அடிக்கும், ஸ்க்ரீனை பார்த்து பார்த்து நம்மளால் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு சபையில் ஒரு 10 பேர் கவனமாக ஒரு பயானை கேட்குறாங்கன்னு வச்சுங்க, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தோணும்னா, நாமளும் கவனமாக கேட்கணும்னு தோணும். ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணணும் பெண்கள் அப்படின்னா, ஒரு குரூப்பாக ஒரு வீடு யாராவது சொந்த வீடு வச்சுருக்கீங்களா, ஸோ இந்த வீட்டில் வாரத்தில் இத்தனை நாள் குரானுடைய வகுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, வராதவங்களையும் கூப்பிட்டு எனர்ஜி வேஸ்ட் பண்ணும். புரியுதுங்களா இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? 2 தடவை கூப்பிடுவோம், 3 தடவை கூப்பிடுவோம், கூப்பிட்டு பார்த்தோம், அவங்களுக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. ஸோ இதெல்லாம் நாமளாக என்ன பண்ணணும்? சர்க்கிள் பெருசு பண்ணிக்கிட்டே வரணும். அதில் 3வது சர்க்கிள் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது என்ன 3வது சர்க்கிள் அப்படின்னா, ஆண்கள், மஹரமான ஆண்கள். மஹரமான ஆண்கள்னா என்ன அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் எப்பவும் திருமணமே பண்ண முடியாதுன்னு ஒரு ஆண் நிலை வருதுல்ல, அந்த உறவுகள் எல்லாருமே மஹரமான ஆண்கள். அந்த ஆண்கள் பின்னாடி நேரத்தை ஒழிக்கணும். அவன் நம்ம உடுமை பிடிச்சி எப்போ பாரு கடிச்சு வைக்கிறான். தம்பி வீட்டுக்காக போயிடணும். தம்பி வீட்டுக்கு போயிட்டு, டே வந்திருக்கேன், போய் கோழி வாங்கிட்டு வா, என்ன பிரியாணி செய்வோம், மீன் வாங்கிட்டு வா, இந்த மீன் கிடைச்சா வாங்கிட்டு வா, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்லாம் போகக்கூடாது. உட்கார வச்சு தம்பி மண்டையில் என்னப்பா வச்சிருக்காங்க, வா, அல்லாஹ் பற்றி என்னடா புரிஞ்சு வச்சிருக்கிற, ரசூலை பற்றி என்னடா தெரிஞ்சு வச்சிருக்கிற, குரானை பற்றி என்னடா தெரிஞ்சு வச்சிருக்கிற, தீன் என்னன்னு தெரியுமாடா, என்னன்னு தெரியுமா, அதெல்லாம் எடுத்து இப்படி ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா உனக்கு, இதெல்லாம் புரிய வைக்கணும். இதுக்கு நேரம் ஒதுக்கணும். அடிக்கடி இதுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும். போனவொடனே என்ன பண்ணுறது? அம்மா அப்பா வீட்டில் போனோடனே, தாய் வீட்டுக்கு போனவொடனே பேனு தூங்க வேண்டியது. பேனை 12ஆம் நம்பரில் வச்சுட்டு, அம்மா மாமியாருக்காரி ஓட விட்றா, இங்கே வந்தாதான்டா ரெஸ்ட்டு, இன்னைக்கு தான் ரெஸ்ட். அங்கே போய் அம்மாவை பற்றி கேட்பேன், ஏன் உங்கள் அம்மா இவ்வளோ மோசமான அக்கீதா வச்சுருக்காங்க, அதை பற்றி பேசவே இல்லையா? யாருக்கு டைம் இருக்குது? அதெல்லாம் யாருக்கு டைம் இருக்குது? இந்தம்மா குழந்தைய பார்த்துக்கலாம். போனோன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துறேன், இதை நீ வச்சுக்கோ. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தீன் தெரியாது இல்லை, அவங்க நல்ல ஐட்டமாக ஃபோனில் போட்டு காட்டுவாங்க குழந்தைக்கு. யார்? பாட்டி. ஒரு வாரம் இவங்க ஒரு டியூனிங் போட்டு வச்சுருப்பாங்க, பாட்டி ஒரே நாளில் வேறு டியூனிங் வேறு சேனலுக்கு கொண்டு போய் அது வேறு பாஷை பேச வச்சிரும், நாசமாக போயிடும். ஒரு மாதம் அந்த லீவில் போயிட்டு வருவாங்க பாருங்கள், அதுக்கப்புறம் இவங்களும் காணாமல் விளங்கும், அவங்களும் விளங்கும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னா மறுபடியும் தக்குவா மோடுக்கு வருவாங்க. ரைட், ஓகே, இப்போ இவன் கூட இருக்கிறோம், வேறு வழி இல்லை, இப்போ நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், இல்லை விடமாட்டான், என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ப்ரெஷரில் இருக்கிறது. இது மாதிரிலாம் நழுவுறதுக்கான வாய்ப்புகள் போகக்கூடாது. அப்போ இது ஒரு இதோட அந்த பெண்களுடைய 3 சர்க்கிள் புரியுதா? முதல்ல தனக்கு கீழே வர்ற தன் பேச்சை கேட்டே ஆக வேண்டிய குழந்தைகள், அதுக்கப்புறம் தன் பேச்சை கேட்காத கணவன்மார்கள், அந்த சர்க்கிள் புரியுதுங்களா? அவங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ஆனால் அவங்கள்ட்ட என்ன பண்ணணும்? பக்குவமாக எடுத்து புரிய வைக்கணும். சும்மா எடுத்தவங்க ஒருத்தவங்க ஒரே நாளில் போட்டு என்ன பண்ணிடக்கூடாது? திரிச்சிடக்கூடாது. ஒரு அம்மா அப்படி தான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? தாவா பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் அம்மா வீட்டுக்கு போனாங்க. எல்லாமே புரிஞ்சிருச்சு ஓரளவுக்குன்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணாங்க? ஒரே நாள், ஒரு 2 நாளில் 8 மணி நேரம் பேசியிருக்காங்க.
டக்குன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து நீ வீடு காலி பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கொண்டாங்க. நீ அந்த ஊரில் இருக்கிற சரியில்லை, நீ தயவு செஞ்சு என்னென்னமோ பேசுகிற, இத்தனை நாள் நீ பேசாதெல்லாம் பேசணும். லெவல் பார்க்கணும், பக்குவம் பார்க்கணும், அது ரொம்ப மெச்சூரிட்டியாக வந்து அவங்கள அணுகணும். ஸோ இது எல்லாமே வந்து கற்றுக்கிட்டு ஆண்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய சர்க்கிளுக்குள்ளே வர்ற இதுக்கு மாறணும். இப்போ இது 2வது லெவல். நான் சொல்லிட்டேன்னா, தன்னை தானே மாற்றிக்கொள்வது, அதில் அந்த 10 விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறத நாம் முதல்ல ஃபாலோ பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த 10 மற்ற விஷயம் அந்த தீனை நோக்கி மக்களை, அதாவது குழந்தைகளை வார்த்தெடுப்பது, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களை வார்த்தெடுப்பது, சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண்களை, மகரமான ஆண்களை வார்த்தெடுப்பது, இது ஒரு வேலை. கடைசி 3வது தளம் இருக்குல்ல பில்டிங்ல, அது என்ன அப்படின்னா இகாமத்தே தீன், அல்லாஹ்வுடைய கட்டளையை மேலானதாக ஆக்கி விடுவது, அல்லாஹ்வுடைய உத்தரவுகள் பின்பற்றக்கூடிய உலகத்தை மாற்றி விடுவது, நன்மை செய்யக்கூடியது எளிதாக்குவது, தீமையை கடினமாக்குவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மது குடிக்க முடியாது. ஏன்? எதுவுமே கிடைக்காது, ரா மெட்டீரியல் கிடைக்காது, அவனும் சப்ளை ஆகாது, சேல்ஸ் ஆகாது, குடிக்கிறதே ரொம்ப ரேராக தான் இருக்கும். அவனே வீட்டில் காய்ச்சிக்கிட்டு குடிச்சாதான் ஆச்சு, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஆனால் இன்னைக்கு விட்டுருவான், திருந்திடுவான், மனசு இது பண்ணி என்ன பண்ணுவான், வீட்டில் அவ்வளோ ப்ரெஷர் வந்துச்சு, ஒரு 2-3 நாள் அட்வைஸ் பண்ணாங்க, உடம்பு கெட்டு போச்சு, டாக்டர் சொல்லிட்டாரு, சரின்ட்டு வருவான், சம்பளம் வாங்கிட்டு அந்த பக்கமாக போவான், கடையில் 4 பேர் நின்றுட்டு இருப்பான். அப்போ என்ன பண்ணுவான், பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு, டே மாப்பிள்ள வாடா பரவாயில்ல, ஐயோ வேணாண்டா நான் விட்டுட்டேன்டா, டே நான் வாங்கி தரேன்டா குர்ரா அப்படிமா, இப்படி வாங்கி. அப்போ என்ன பண்ணுவான், இப்போ தீமை செய்கிறது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, எளிதாயிருச்சு. அப்போ இந்த சூழல் மாற்றுவது, இதில் பெண்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னா, இதில் பெண்கள் மேலே அல்லாஹ் கடமை எதுவும் ஆக்கலை, டைரக்ட் கடமை. இந்த இகாமத்தே தீனுடைய பணி வந்து உங்களுக்கு கிடையாது, ஆனால் இன்டைரக்டாக நீங்கள் வந்து வேலை செய்ய முடியும். இப்போ நீங்கள் குழந்தைய உருவாக்கி தரீங்க, புரியுதுங்களா? எதிர்கால சந்ததியுடைய சைக்காலஜியோ உங்கள் கையில் தான் இருக்கு. ஒவ்வொரு பெண்ணும் வந்து அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு பெண்ணும் உமராகவும் ஹம்சாவாகவும் ஹுசைனாகவும் ஹசனாகவும் அலியாகவும் உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர்கள் நீங்கள், புரியுதுங்களா? மதரசால கொண்டு போய் தள்ளியோ ஒரு டியூஷன்ல தள்ளியோ உருவாக்க முடியாது. ஒரு குழந்தை தாய்கிட்ட இருந்து தான் கேட்கும், அப்சர்வ் பண்ணும், அதுகிட்ட இருந்தா கத்துக்கும். அப்போ இதுவும் என்னது, இகாமத்தே தீனுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை, புரியுதா? அப்போ இதுல இன்னொரு ஆங்கிளும் நம்ம புரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது இருந்த உலகம் வேற, இன்னைக்கு இருக்கிற உலகம் வேற. இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள் எத்தனை நாடுகள் இருக்கு? 50 நாடுகள் இருக்கு, கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு. இங்க எங்கேயாவது அல்லாஹ்வுடைய சொல்படி ஒரு சிஸ்டம் இருக்குதா? முதல்ல அல்லாஹ்வுடைய சொல்படி இந்த நாடுகள் இருந்துச்சுன்னா 50 நாடு இருக்காது, ஒரு நாடு தான் இருக்கும். முதல்ல பவுண்டரியே இருக்காது. இந்த எல்லை தாண்டும் போதே களிமா சொல்லிக்கான்னு தான் கேட்கணுமே தவிர, களிமா சொன்னவங்ககிட்ட பாஸ்போர்ட் கேட்கறது உலகத்துல ஹராமு. இதை நான் சொல்லல, முஃப்தி உமர் ஷரீஃப் இருக்கார்ல, இப்போ அவர் சொல்லிட்டு இருக்காரு ஃபேஸ்புக்கில், அவருடைய பதிவுகள்லாம் பாருங்க. அவர் சொல்றாரு, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் கிட்ட பாஸ்போர்ட் கேட்பது ஹராம், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் கிட்ட விசா கேட்பது ஹராம். நீ எப்படி ஏரியாவுக்குள்ள வரலான்னு எதை வச்சு கேட்பீங்க? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சல்மான் பாரசீகத்திலேருந்து வந்தாரு, எங்க உங்க பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்களான்னு கேட்டாரா? கேட்கவே இல்லை. அப்போ உலகம் மாறிடுச்சு, புரியுதா இல்லையா நான் சொல்றது? இப்போ இஸ்லாத்தை நிலைநாட்டி காட்டுவது முஸ்லிம் நாடுகள் மீது கடமையா, முஸ்லிம் அல்லாத நாடுகள் மீது கடமையா? இது முகமது பின் சல்மானுக்கு கடமையா, இல்ல நம்ம பிரதமர் நரேந்திர மோடி கடமையா? முகமது பின் சல்மான் தான் கடமை. அவரே ஃபாலோ பண்ணல அப்படிங்கும்போது மோடி கிட்ட நாம எப்படி அதை எதிர்பார்க்க முடியும்? அப்போ இங்க வந்து மதுக்கடையை மூடுன்னு நாம சொல்றதோ, நாம வந்து சினிமா போன்ற இந்த விஷயங்களை வந்து அரசாங்கம் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்றதோ என்னது? நாம ஃபாலோ பண்ணாம அடுத்தவங்களுக்கு சொல்ற மாதிரி. இது அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுக்கத்தக்க கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் சொல்றான்ல, நீங்கள் செய்யாத ஏன் பிறருக்கு ஏவுகிறீர்கள். ஏன்டா முதல்ல நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க, அடுத்தவங்களுக்கு ஃபாலோ பண்றீங்களா? ஸோ இப்போ நாம என்ன பண்ணணுங்கிற அந்த புரிதல் நமக்கு இருக்கணும். தேவையில்லாம இங்க என்ன பண்றோம், இந்தியாவில் வந்து இஸ்லாமிய ஆட்சிக்காக நாங்கள் பாடுபட போறோம், நாங்கள் அதை பண்ண போறோம், இதை பண்ண போறோன்ட்டு நம்முடைய எனர்ஜியை தவறான இடத்துல கொண்டு போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தணும், புரியுதா? ரெண்டுக்கும் வேற வித்தியாசம் இருக்கு. இகாமத்தே தீனை விளங்குவதுங்கிறது தனி, அது நிலைநாட்டுவதுங்கிறது தனி. புரியுதா இல்லையா நான் சொல்றது? ஒரு பிரியாணி எப்படி செய்வதுங்கிற ஒரு வீடியோ பாக்குறீங்க, அப்ப அதுல பிரியாணியோடைய பேட்டர்ன் நீங்க பாக்குறீங்க, ஆனா நீங்க செய்யல.
அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் இகாமத்தே தீனை பற்றிய முழுமையான அறிவு இருக்கணும். இதனால என்ன விளையும்? நமக்குள்ள பிரிவினையில நாங்க போய் சிக்க மாட்டோம். புரியுதா? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் மத்தியில் நாம பிரிஞ்சு நீங்க அடிச்சுக்கிறோம்ல, இது இருக்காது. நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும். நம்மளை பார்த்து 4 பேர் என்ன பண்ணுவாங்க? இஸ்லாத்தை நேசிப்பாங்க. ஒரு நல்ல முஸ்லீமா நாம வாழ்ந்து காமிச்சா முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? இஸ்லாத்தை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க. இதுதான் நமக்கு இங்க தரப்பட்டிருக்கிற பணி. சோ இங்க என்ன பண்ணக்கூடாது? நாம ஒரு அமைப்பு உருவாக்கி, ஏன்னா ஒரு அமைப்பு உருவாக்காம இந்த சிஸ்டம் சேஞ்சுங்கிறது சாத்தியமே கிடையாது. அது உமர்ல சொல்றாங்க, ஜமாத் இல்லாம இஸ்லாம் இல்லைங்கிற. அப்போ ஜமாத் உருவாக்காம இகாமத்தே தீனுங்கிற ஒரு விஷயம் நடைமுறைப்படுத்த முடியாது. அதே மாதிரி இங்க ஜமாத் உருவாக்குவதற்கும் நமக்கு என்ன கிடையாது? சூழல் கிடையாது. அதற்கு நமக்கு தார்மீக உரிமையும் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்முடைய நாடுகளை இன்னும் இஸ்லாத்தை கடைபிடிக்காம இருக்கு. அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க தான் என்ன பண்ணணும்? இந்த உலகத்துக்கு நடைமுறைப்படுத்தி காட்டணும். ஸோ அப்ப நம்முடைய ரோல் என்ன அப்படின்னு நல்லா புரிஞ்சுங்க. இந்தியாவில் ஆண்களுக்கும் பெருசா பங்கு கிடையாது, பெண்களுக்கும் பெருசா பங்கு கிடையாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஏன்னா அது ஒன்று பார்த்துட்டீங்க அப்படின்னு வச்சிங்களா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஏன்னா ரசூல்லா காலத்துல வச்சு நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க? தவறா பிரெயின் வாஷிங் பண்றாங்க. அதனால தான் இந்த பெண்கள் சொன்னல, கேரளாலேருந்து ஒரு டாக்டர் எல்லாம் போனாங்க. அந்த விஷயமெல்லாம் இதனால தான், அந்த தவறான அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் வந்தது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பொறுத்த வரைக்கும் இகாமத்தே தீன் பணிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை டைரக்டா பயன்படுத்தவே இல்லை. மதீனாவுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 9 படையெடுப்புகள் எடுத்துட்டு போறாங்க. பத்ரு எடுத்தீங்கன்னா பத்ரு 9வது போர். அது நம்ம விளங்கி வச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் போர். ஆனா உண்மையில அது என்னது? 9வது போர். ரஹீக்ல எடுத்து பாருங்க, சீக்வன்ஸ் தெரியும் அது எத்தனாவது போருன்ட்டு. அப்போ அந்த 9 போர்களிலும் ஒரு பெண் கூட கிடையாது. ஒரு பெண்ணை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணல. அதே பார்த்தீங்கன்னா உஹதுல பெண்கள் என்ட்ரி கொடுத்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். ஃபாத்திமா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கன்னத்துல இருக்கிற காயத்தை சரி பண்றதை நம்ம பார்ப்போம். ஆனா அது என்ன அப்படின்னா, அது மதீனாவுக்கு பக்கத்துல நடந்த யுத்தம். பெரிய டேமேஜ் ஏற்பட்டுச்சுன்னு உடனே பெண்கள் வாலண்டியரா உள்ள வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் அடிபட்டுருச்சாமா அப்படின்னு போய் பதறி போய் அப்படி அவங்களா வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வரல. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்ததே ரொம்ப கடினமான போர் எது? அகல் போர். அந்த போரை பத்தி அல்லாஹ் அஹ்ஸாப்ல என்ன சொல்றான்? கடுமையாக பிடித்து மூமின்களை உலுக்கினோம், உயிர்கள் தொண்டை குழிக்கு வந்துருச்சுங்கிறான். அந்த நேரத்துல கூட பெண்களுக்கு ஒரு படை ரசூலுல்லாஹ் என்ன பண்ணல? அமைக்கல. பெண்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு மண்டபத்துல வச்சு அங்க சேஃப்டிக்கு சஹாபாக்களை வாட்ச் பண்றதுக்கு போட்டிருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல கூட போருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணல? பெண்கள் மீது அது கடமை ஆக்கல. அதே மாதிரி குர்ஆனே சொல்லுது 9வது அத்தியாயத்துல 87வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த முனாஃபிக்களை பத்தி சொல்லும்போது சொல்றான், அத்தகையவர்கள் அந்த நயவஞ்சகர்கள் வீட்டில் தங்கியிருக்கும் பெண்கள் மற்றும் இயலாதோருடன் சேர்ந்து விரும்பி விட்டார்கள். இந்த நயவஞ்சகர்கள் என்ன பண்றாங்க? இந்த வீட்டுல பெண்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள மாதிரி உட்கார்றதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? பெண்களுடைய இடம் போர்க்களம் கிடையாது, அவங்க வீட்டில தான் இருக்கணும். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அது வீடு முக்கியம் இல்லை. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா போர்களும் எதற்காக நடந்தது? நாடு நிம்மதியா இருக்கணும், ஊர் நிம்மதியா இருக்கணும்னு தான். இங்க வீடு எல்லாமே விட்டுட்டு போனீங்கன்னா குழந்தைங்க எங்க தெரியும்? பாத்தீங்கன்னா வீட்டுல எதுவுமே இருக்காது. அப்புறம் அப்போ பெண்களுடைய பொறுப்பு அந்த வீட்டை பாதுகாப்பது. அப்ப அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்தினாங்க. இதுலயே ஒரு கூடுதலான ஒரு தகவலோட ஒரு வரலாற்று சம்பவம் இருக்கு. இந்த சம்பவத்தோட முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். இதுல பாத்தீங்க அப்படின்னா முஆத் பின் ஜபல் தெரியும் இல்லையா? ரொம்ப பாப்புலரான சஹாபி. ஏன்னா இவருக்கு மார்க்கத்துடைய ஞானம் ரொம்ப அதிகம். நம்ம இந்த உம்மத்துடைய ஆலிம்களில் ஒருவர்ன்ட்டு சொல்லப்பட்டவர். அவருடைய அத்தை, அவங்களும் பயங்கரமான நாலேஜபிள் பர்சன். அவங்க என்ன பண்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்க பேர் அஸ்மா பின் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க போய் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மதீனாவின் பெண்கள் ஒன்றாக சேர்ந்து என்னை அவர்களுடைய பிரதிநிதியாக உங்களிடம் அனுப்பியிருக்காங்க. மதீனாவுடைய பெண்கள்லாம் டீமா ஆகி அந்த டீம்ல என்னை செலக்ட் பண்ணி பிரதிநிதியா மதீனா சார்பா நான் வந்திருக்கேன். நான் தனியா பெண் கிடையாது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா,
நீங்கள் ஆண் பெண் இருவருக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல். நீங்க எங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் ரசூல் கிடையாது, எங்களுக்கும் நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல். நாங்களும் உங்கள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கோம், நாங்களும் உங்க மேல ஈமான் கொண்டிருக்கோம். ஆனா எங்களை வீடுகளில் திரைகளுக்குள்ளே இருந்து கொள்பவர்களாகவும் எங்கள் வேலை ஆண்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதும் குழந்தைகளுக்கு பின்னால் அலைவதுமாகவே இருக்கிறது. எப்போ பாரு புருஷனுக்கு டியூட்டி பார்க்கறதும் குழந்தைக்கு டியூட்டி பார்க்கறது தான் எங்க வேலையா இருக்கு. ஆனா ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட போர்கள்ல போறாங்க, அவங்க வந்து நன்மைகளை வந்து ரொம்ப அதிகமா பங்கெடுத்துக்கிறாங்க, எங்களை முந்துறாங்க. இப்ப இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட கேட்கறாங்க. அப்ப கேட்கும்போது ரசூல்லா அப்படியே திரும்பி சஹாபாக்களை பார்க்கறாங்க. இதை விட சிறந்த கேள்வி உங்க வாழ்க்கையில எங்கேயாவது கேட்டிருப்பீங்களா அப்படிங்கிற. யார் ஆண்களை பார்த்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு கேள்வி என்னைக்காவது நீங்க யாராவது கேட்டு பார்த்துருக்கீங்களா? இதை விட புத்திசாலித்தனமா யாராவது பேசி பார்த்துருக்கீங்களாங்கிற. இல்ல அப்படின்னு உடனே ரசூலா சொல்றாங்க, அஸ்மாவே என் பதிலை அந்த பெண்களிடம் கூறியிருங்கள், போய் ஒட்டுமொத்த பெண் குலத்துக்கிட்ட சொல்லிருங்க பிரதிநிதி. அப்ப இப்ப புரிஞ்சுங்க, அன்சாரி பெண்ணு கேட்டு பதில் சொல்லிட்டாங்கன்னா அது யாருக்கு கவர் ஆகும்? உங்களுக்கும் கவர் ஆகும். இங்க உக்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, மறுமை நாள் வரை வரக்கூடிய எல்லா பெண்களுக்கும் கவர் ஆகும். அவங்க சொல்றாங்க, என் பதிலை அப்பெண்களிடம் கூறிவிடுங்கள், உங்கள் கணவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள். உங்க கணவர் சொல்றத செய்யுங்க. அவர் ஆர்டர் போடுறாரா, அவருடைய இது செய் அது செய்யுங்கிறாரா, செய்யுங்க. அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள், அவர்களின் பணிகளை எளிதாக்குங்கள். அவங்களுடைய வேலையை என்ன பண்ணணும்? சுலபமாக்கணும். அவர் கிளம்புறாரு அப்படின்னா அவரோட ட்ரெஸ் எடுத்து வைங்க, புரியுதா? அவர் இத்தனை மணிக்கு போறாருன்னா சாப்பாடு பேக் பண்ணி எடுத்து வைங்க. அப்ப அதனால என்ன ஆகும்? நேரம் மிச்சமாகும். அப்ப இன்னும் அதிகமா வேலை செய்யப்படும். அடுத்தது உங்க கணவர் என்ன செய்வாரு, நீங்க அட்வான்ஸ் பண்ணி அவங்களுக்கு கை அந்த வேலையெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருங்க. நான் சொல்றது இது தீனுடைய பாதையில போற கணவருக்கு, புரியுதுங்களா? இதுல நிறைய உள்ள சப்டிவிஷன் இருக்கும். என் கணவர் இப்படி இருக்காரு, என் கணவர் அப்படி இருக்காரு, அது தனி விஷயம், அது அப்புறம் பார்த்துக்கலாம், புரியுதுங்களா? நான் சொல்றது ஓவரால் ஒரு பிக்சர். அப்ப இந்த இடத்துல வந்து பணிகளை எளிதாக்குங்கள், அவர்கள் செய்யும் எல்லா பணிகளுக்கும் கிடைக்கும் கூலி உங்களுக்கும் அதே அளவு கிடைக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு வந்து இதைத்தானே செய்யறோம், நீங்க தாழ்வு மனப்பான்மையில இருக்காதீங்க. ஏன்னா நிறைய கேள்வி கேட்கறது இதுதான், என்னங்க நீங்க இவ்வளவு வேலை செய்றீங்க, மீட்டிங் அரேஞ்ச் பண்றீங்க, நீங்க அதை பண்றீங்க, நீங்க ஒன்றும் பண்ணாதீங்கம்மா, உங்க குழந்தைய நல்ல பிள்ளையா வளர்த்தி கொடுங்க. ஏன்னா நீங்க பலவீனமா படைக்கப்பட்டிருக்கீங்க. அல்லாஹ் உங்க மேல எங்களுக்கு கொடுத்த பாரம் உங்க மேல கொடுத்தா உங்களால தாங்க முடியாது. இன்னைக்கு அதை நம்பி ஒரு கூட்டம் கிளம்பிருச்சு, ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் போய் பாருங்க, தெருவா எப்படி அலைஞ்சிட்டு இருக்காங்கன்ட்டு, புரியுதுங்களா? நம்ம வந்து மெட்ரோல வந்துட்டு போறதுக்கே நமக்கு டயர்டா வரும். அந்த அம்மாக்கெல்லாம் பாவம் டூ வீலர்ல போயிட்டு. அப்ப இதை கேட்ட உடனே அஸ்மால் என்ன சொல்றாங்க, அல்லாவை புகழ்ந்தவாறு அல்லாவுக்கே எல்லா புகழும் அப்படின்னு புகழ்ந்துட்டு போறாங்க. இந்த சம்பவம் அல் இஸ்தியாபுங்கிற அந்த சீரத்துடைய நூல்ல 4வது வால்யூம்ல 350 பக்கம் இருக்கு. இது ஹதீஸ் கிடையாதும்பாங்க. நான் தான் சொன்னல, ரசூலுடைய வாழ்க்கையை ஃபாலோ பண்ணணும். அப்போ வாழ்க்கையில வரும்போது இந்த ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாறா இருக்கு. அப்ப இந்த அடிப்படையில் புரிஞ்சுதுங்களா? இவ்வளோ ஒர்க் பண்ணீங்கனாலே போதும். கணவர் தீனுடைய பணியில் இருக்கிறாரா, ஒத்துழைப்பு கொடுத்தீங்கனாலே போதும். மௌலானா மௌதூதி எடுத்துங்க, எத்தனை வாட்டி ஜெயிலுக்கு போனார் தெரியுமா? அப்போ அந்த பெண்களை யாருக்கு பொறுப்பெடுத்துக்குவா? அந்த குழந்தைகளை யார் பொறுப்பெடுத்துக்குவா? அப்போ அந்த குழந்தைகளுடைய உணவுக்கும் யார் பொறுப்பு? அந்த அம்மா சம்பாரிச்சிருப்பாங்க. நீங்க போங்க வேலை செய்யுங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்க எதையும் கேர் பண்ணாதீங்க. என்ன சொல்லுவாங்க, மாசமா இருக்கிறாங்க குழந்தை, பெண்ணை என்ன பண்ணும்? மாசமா இருந்தா கணவர் தான் கூப்பிட்டு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு கூப்பிட்டு போகணும். நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்க வராதீங்க, நீங்க உங்க வேலையில் இருங்க. நீங்க தீனுடைய பணியில வேலை செய்றீங்களா, உங்களை நான் டிஸ்டர்பே, மொதல் விஷயம் என்ன தெரியுமா, டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. முடிஞ்சா 4 ஹெல்ப் பண்றது, உபத்திரவம் பண்ணாம இருக்கணும். இது மட்டும் பண்ணோம்னாலே என்ன கிடைச்சிரும், கணவர் எவ்வளோ மேலான பணி செய்கிறாரோ அந்த பணியுடைய கூலி இவங்களுக்கு கிடைச்சிடும். மௌலானா மௌதூதியுடைய மனைவி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டு போகலாம். இது வரைக்கும் போதும் இன்ஷா அல்லாஹ். அப்போ கடமைகள்ங்கிறது புரிஞ்சுக்கிச்சியா? மொத்தம் 3 லெவல். அப்போ 3வது லெவல்ல உங்களுடைய ரோலு கணவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கனாலே போதும். அப்போ உங்களுடைய ரோல் என்ன? நீங்க நல்ல முஸ்லீமா இருப்பதும் உங்களுடைய நிர்வாகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளையும் உங்களால் யாரெல்லாம் எந்த பெண்கள் எல்லாம் ரீச் பண்ண முடியுமோ அந்த பெண்கள், யாரெல்லாம் எந்த மகரமான ஆண்களை எல்லாம் ரீச் பண்ண முடியுமோ அந்த ஆண்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பது, தாவா செய்வது, இதுதான் பெண்களுடைய கடமை. இதை மட்டுமே நிறைவேற்றினீங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய அருளை வந்து உங்களால் அடைஞ்சிக்க முடியும்.
இது வரைக்குமான இந்த சப்ஜெக்ட் இதோட ஓவரு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது, அது இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அது எப்படி பிளான் பண்ணிவிட்டு முடிஞ்சால் பண்ணலாம், இல்லைன்னா இன்னொரு நாள் கூட பார்க்கலாம். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.